ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர் வழங்கும் அறுசுவை இது தனிசை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது 2015 வருஷத்தோட கடைசியில் இருக்கோம். நம்ம இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பார்த்த நிகழ்ச்சி, அதாவது இந்த அறுசுவை தனிசை நிகழ்ச்சி வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும்னு நிச்சயமாக நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் அத்தனை பேர் நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுத்து உங்களோட சந்தோஷங்களையும் எங்களோட பகிர்ந்துட்டு உங்களோட நிறைய ரெசிபிக்கும் எங்களோடைய நீங்கள் பகிர்ந்துட்டுருக்கீங்க. அதை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் தொடர்ந்து 2016 நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். பிறக்க போகிற இந்த 2016ஆவது ஆண்டு எல்லாருக்கும் சந்தோஷமாக நிறைஞ்ச, அதாவது வெல்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமையணும் அப்படின்னு நினைப்போம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் நம்ம வந்து 2 விதமான முறுக்கு பண்ணுறது பார்க்க போகிறோம். ஏறக்குறைய அந்த பேஸுன்னு சொல்கிற அந்த முறுக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். சின்ன சின்ன வித்தியாசங்கள். அதில் வித்தியாசமாக ஒரு முறுக்கும், இன்னொரு முறுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இந்த நார்மலாக பார்க்குறது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பட்டர் முறுக்கு. அந்த பட்டர் முறுக்கோட ஏறக்குறைய அதே கலரையில் நம்ம வந்து ஒரு பசலை முறுக்கும் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த பசலை முறுக்கு. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பசலைக்கீரை அரை கட்டு, அரிசி மாவு 1 கப், கடலை மாவு அரை கப், உளுத்த மாவு வறுத்து அரைத்து சலித்தது 1/4 கப், பச்சை மிளகாய் 5, இஞ்சி 1 அங்குல துண்டு, எண்ணெய் பொரிப்பதற்கு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த பசலை முறுக்குக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா, இந்த பசலை கீரையை நல்லா கொதிக்கிற தண்ணியில், நல்லா கீரையை வந்து தண்டு இல்லாமல் ஆஞ்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் கொதிக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துலாம். நான் ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒன்றே ஒன்று, அந்த பசலையில் பார்த்தீங்கன்னா 4 வித பசலை கீரை கிடைக்கும். ஒன்று டெல்லி பாலக்குன்னு சொல்கிற டெல்லி பசலை, அப்புறம் நம்ம நார்மலாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும், கனமாக இருக்கும் அந்த இலை, அந்த குழப்பழப்பு கொஞ்சம் அதிகம் இருக்கும், அந்த பசலை கீரை இருக்குது. அடுத்தது கொடி பசலை, இந்த கொஞ்சம் சிகப்பு கலந்து வரும், அது ஒன்று. தரப்பசலைன்னு சொல்லிட்டு பொடி இலையாக வரும். அது பெரும்பாலும் இந்த கோயில் வாசல்களில் வந்து இது பண்ணி கூழ் கட்டி அப்படி விற்றுட்ருப்பாங்க. பட் அந்த கீரை வந்து பெரும்பாலும் எல்லாரும் வாங்கி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த 3 வகை பசலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வாங்குறோம். இது நீங்கள் எந்த பசலை கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ஒரு பாதி தட்டு அளவுக்கு ஆஞ்சிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் அதை எடுத்துருவோம். இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி. இப்போ இந்த பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் அந்த பசலை நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இன்றைக்கி நான் 5 பச்சை மிளகா கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் இவ்வளோ வேணாம்னு நினைக்கிறவங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 5 கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இதையும் போட்டுட்டு, இதை ரொம்ப கம்மியாக தண்ணி ஏன்னா இந்த மாவு எவ்வளோ தண்ணி கொள்ளுன்னு சொல்ல முடியாது. சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச விழுதே நமக்கு தண்ணி இல்லாமல் அரைச்சிருந்தாலே சமயத்தில் அது சரியாக வந்துடும். அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இப்போ தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நம்ம அப்புறம் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா, இஞ்சி, நம்ம ஏற்கனவே ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருந்த பசலை கீரை, 3த்தையும் நல்லா அரைச்ச விழுதாக வச்சுருக்கேன். இந்த அரைச்ச விழுதை எந்த பாத்திரத்தை மாவு பிசைய போகிறோமோ அதில் போட்டுக்கிட்டுருக்கேன். இப்போது இதில் அரிசி மாவு, கடலை மாவு, இந்த வறுத்தரைச்சி சரிச்ச உளுத்த மாவு, தேவையான உப்பு, இதில் கொஞ்சம் எண்ணெய். இந்த கரகரப்புக்காக நம்ம நல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு மாவுக்கு தண்ணி பத்தலைன்னா, ஏன்னா இந்த அரைச்ச விழுதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அது தண்ணி பத்தலைன்னா திரும்ப நம்ம தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சிக்கலாம். அதுவும் அந்த மிக்சியெல்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் இதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெயும் காய வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் இந்த மிக்சியில் லேசாக அலசி வச்சுருக்கோம் தண்ணி, அதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவை பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. இந்த நட்சத்திர கல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நம்ம எதில் புழிய போகிறோமோ அந்த கட்டையில் நட்சத்திர அச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல இந்த முள்ளு முறுக்கு அச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு அந்த எண்ணெய் ஏற்கனவே காய வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் நான் பண்ண போகிறேன். அந்த மாதிரி அச்சு உள்ளவங்க அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேன்குழல் அச்சு விருப்பப்பட்டவங்க அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் போல் மாவு எடுத்து நீள் உருளையே உருட்டி அதை போட்டிருக்கோம். இப்போ இந்த மாவுக்கு எண்ணெய் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த மாவை இந்த குழலில் நிரப்பிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மாவை வந்து கையில் ரொம்ப ஒட்டிட்டு இந்த கட்டையிலெல்லாம் அப்பிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே அதை பார்க்குற போது ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த கசகசன்னு நம்ம செய்கிற இடத்துல வந்து நீட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா சௌரியமாக இருக்கும். இது வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரு அதை முதல்ல செய்ய போகிற குழந்தைங்களுக்கு, அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு இது சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நம்ம அந்த கத்தியில் கட் பண்ணி எடுத்துட்டு கையில் ஒட்டாமல் பண்ணும்போது இது செய்கிறது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போது அந்த எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது போட்ட உடனே மேலே எழுந்து இந்த மாதிரி வரணும். இப்போ இது அப்படியே முழுக்க புழிஞ்சு விட்டுலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கூட உடச்சிக்கலாம். இல்லை தானே சமயங்களில் பார்த்தீங்கன்னா தானே உடஞ்சது பாருங்கள். இப்போ உடையுது பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்சி விழுந்துடும். இந்த புழிஞ்சு விட்டது வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது வெந்து எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம நல்லா அந்த சலசலப்பே இல்லாமல் அது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வெந்து எடுக்கணும். அதுக்குள்ளேயும் நம்ம ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை தனிசுவை. நம்ம செஞ்சுட்டு இருந்த இந்த பசலை முறுக்க புழிஞ்சு விட்டுருந்தோம் வேகிறதுக்கு. அது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும்னு சொன்னேன். இந்த வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்து அந்த சலசலப்பு இல்லாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசலை முறுக்க நல்லா புழிஞ்சு எல்லாத்தையும் நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். அதாவது இந்த ஈரப்பசை எல்லாரும் நல்லா வேகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பரிமாற பவுலில், ஒரு டிஸ்பிளே பவுலில் மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா இது முதல்ல எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நெத்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆற ஆற கரெக்டாக அந்த ஸ்டிஃபாக நல்லா வந்துடும். கலர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். சாதாரண முறுக்குலேருந்து மாறுபட்டு கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். அது இஞ்சி பச்சை மிளகாயோட நல்ல வாசனை இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பசலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேவரி ஐட்டம், அதாவது சாயந்தரத்தில் சும்மா சாப்பிட்ற பலகாரமாக மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த பட்டர் முறுக்கு வகையில் முறுக்கு மிக்சர் வகையிலாவே நம்ம வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்குவோம். இது அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரசம் சாதம், குழம்பு சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதனால் பொருந்தக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஸோ இது வந்து நிச்சயமாக குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். ஸோ இப்போ நீ அடுத்து பார்க்க போகிறது பட்டர் முறுக்கு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் முறுக்கு. அது இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், பொட்டுக்கடலை எனப்படும் உடைத்த கடலை மாவு 1/4 கப், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த பட்டர் முறுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, நோட் பண்ணிக்கோங்க.
இது எப்படி செய்யறதுங்கிறது அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் மறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் மறுசுவை இது தனிச்சுவை. நம்ம இந்த பட்டர் முறுக்குக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். மாவு பிசையறதுக்கு முன்னாடி நான் ஒரு கடாயில் எண்ணெயை காய போட்டுடுறேன். அது காஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் முதல்ல வெண்ணெய். இந்த வெண்ணெயை வந்து நம்ம உருக்கி எடுக்கிறது இல்லை, முதல்ல உருக்காத வெண்ணெயை தான் 2 டேபிள் ஸ்பூன். அப்போ உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். உருகாத வெண்ணெயை பார்த்து முதல்ல எடுத்துக்கோங்க. இதை நல்லா குழச்சிக்கலாம். அப்படி சும்மா கையால் நல்லா தேய்ச்சி குழச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா கடைங்கள் இன்றைக்கி நம்ம வெண்ணெய் போட்டு பண்ணுறோம். இது வந்து நம்ம சால்டட் பட்டர் இல்லைன்னா அன்சால்டட் பட்டர், ஒயிட் பட்டர் கிடைக்கும். எது வேணால் சேர்த்துக்கலாம். சால்டட் பட்டராக இருந்தால் உங்கள் உப்போட அளவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் முறுக்குன்னு சொல்கிறோமே தவிர அவங்க வந்து பெரும்பாலும் வெண்ணெய் சேர்க்கறது இல்லை, எண்ணெய் தான் சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம எப்படி பசலை முறுக்குக்கு எண்ணெய் சேர்த்தோமோ அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா வனஸ்பதி சேர்க்குறவங்களும் உண்டு. ஆனால் இந்த வெண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணுற போது இந்த பட்டர் முறுக்குக்கு ஒரு அலாதி சுவையும் இருக்கும், வாசனையும் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் சீரக பொடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு யோசிக்கலாம். சில நேரம் வந்து புளியிறப்போ இந்த முறுக்கோட துவாரங்களில் அடப்படுங்கிறதுனால சீரகம் இல்லாமல், ஏன்னா சில கட்டை வந்து நல்லா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மெல்லிய இதுவாக இருக்கும். அதே வந்து சிலது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் சீரகத்தை அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சீரக பொடியை சேர்க்கும் போது அடப்படாதுங்கிறதுனால இதை அப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது நல்லா குழச்சாச்சு. இதில் உப்பு, பெருங்காயத்தூள், சீரகத்தூள், அரிசி மாவு, கடலை மாவு, பொரிக்கடலை மாவு, அதாவது இந்த பொட்டுக்கடலை மாவுன்னு சொல்கிறோம் இல்லையா. இதை வந்து பொட்டுக்கடலை வந்து உங்களுக்கு வறுக்கணும் கொள்ளணும் இல்லை, அதுவே வந்து நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்கும். இது அப்படியே இது தீ கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம மாவு ரெடியாக இருக்கிறதுக்குள்ளார எண்ணெய் ரொம்ப ஓவராக காஞ்சிடாமல் இந்த பொரிக்கடலைன்னு சொல்கிற உடச்ச கடலை, சில பேர் பொட்டுக்கடலை, சில பேர் உடச்ச கடலை, சில பேர் பொரிக்கடலை. அந்த இடங்களுக்கு ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள்ல மாறும். ஆனால் பொருள் என்ன ஒன்று தான். இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்தோம் அப்படின்னா நல்லா பொடி பண்ணிடும். அதுக்கப்புறமா அதை சலிச்சுக்கணும் கட்டாயம். எந்த முறுக்கு தட்டை நம்ம எது பண்ணாலும் என்ன சேர்க்குறோமோ அந்த சேர்மானமான மாவுகள் எல்லாமே நம்ம ஒரு தடவை சலிச்சா தான் வெடிக்காதுன்ற ஒரு பயத்தில் நம்ம எதுவும் செய்யாமல் நிம்மதியாக செய்யலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். அதே மாதிரி இந்த பொரிக்கடலை மாவு நல்லா பொடி பண்ணி சலிச்சு வச்சுருக்கேன். அதை தான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் மாவு பசஞ்சிடலாம். தண்ணியை தெளித்து பசஞ்சுக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால மொத்தமாகவும் பசஞ்சிட்டேன். ஒருவேளை நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பகுதியாக பசஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் முறுக்கு ரொம்ப செவக்காமல் வரும். ஓரளவுக்கு நல்லாவே வரும். இது வந்து நல்லா ரொம்ப செவந்து போய் கருகி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பொன்னிறமாக வரும். சில மாவு வகைகளுக்கு நல்லா கொஞ்சம் வெளுப்பாகவே வரும். ஆனால் மாவு வந்து அந்த புளிப்பு ஏறாமல் இருக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பசஞ்சிக்கலான்னு சொல்கிறது. நல்லா ஒட்டாமல் பிசைஞ்சு இருந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இதுவாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தளதளன்னு இருக்கக்கூடாது. ஒன்று அந்த மாதிரி ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும்போது வேகிறதுக்கான நேரமும் அதிகமாகும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப எண்ணெய் குடிச்சிக்கிட்டு அந்த கிறிஸ்மஸ் கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெயை அந்த தண்ணியை வந்து அளவாக பார்த்து ஊற்றி மாவு பிசைஞ்சிக்குங்க. பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். எண்ணெய் ஒரு கடாயில் காய போட்டிருக்கேன். எண்ணெய் நம்ம தீயை குறைச்சி வச்சுருந்தாலே இப்போ மெதுவாக தீயை கூட்டிட்டுறேன். இப்போது இந்த மாவில் கொஞ்சத்தை எடுத்து லேசாக நீள் உருளையாக உருட்டி போட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். போட்ட உடனே மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பசலைக்கீரை எந்த அச்சில் புழிஞ்சோமோ அதே அச்சு தான் நான் இப்போ உபயோகப்படுத்துகிறேன். இது வந்து பட்டர் முறுக்குக்கு கரெக்டாக இருக்கும்.
அது வெந்துக்கிட்டு இருக்க நேரம் மாவை குழல்ல நிரப்பி வச்சிடணும் திரும்ப. இப்போது நான் வந்து இந்த மாவு கட்டையை வந்து நான் இந்த மாதிரி வச்சிருந்து நிரப்புனேன். இதே சின்ன பிள்ளைங்க நீங்கள் கிச்சனுக்குள்ள வரீங்கன்னா அப்போ நம்ம செய்யும்போது நம்ம சாதாரண மேடை அந்த மாதிரி இல்லை கீழே வச்சு செய்கிறோன்னா இந்த மாதிரி இல்லாமல் குழல் எப்பவுமே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் டேபிள் மேலே வச்சதுனால இப்படி வச்சுருக்கேன். இதே நீங்கள் இப்போ கீழே வைக்கிற போது இப்படி திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அடிபாகத்தில் மண் ஒட்டாது. இதை அப்படியே உடச்சி விடலாம். உடச்சி விட்டால் வேகிற நேரம் உங்களுக்கு இன்னும் கம்மியும் ஆகும், டக்குன்னு வந்துடும். எப்படி தான் நம்ம இதை உடச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் இப்படி உடச்சி விட்ருங்க. முறுக்கு வேகிற போது அது இந்த முறுக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லா முறுக்குக்குமே ஒரு நிமிஷத்தை போகிறதுல திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா சலசலப்பு இல்லாமல் இந்த ஈரத்தன்மை இல்லாமல் வெந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து ஒரு பக்கம் வேகாமல் அந்த மாதிரி இருக்கும். அதனால் முறுக்கை நல்லா கிளறி விட்டு வேக விடணும். இந்த சலசலப்பு அடங்கிட்டே வருது பாருங்கள். இது சீக்கிரம் வெந்துடுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வெந்து எடுத்துட்டோம். இப்போ அடுத்து குழல்ல நிரப்பி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். மெதுவாக அதை உடச்சி விட்டுடலாம் அது வேகிறதுக்குள்ள. ஏன்னா முதலையே நீங்கள் உடச்சி விட முடியாது, அது குறிப்பாக ஒன்று சொல்லணும். ஏன்னா முதலே உடச்சி விடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரு மாதிரி துணியை இழுத்தா மாதிரி இருக்கும். நம்ம உடைக்க முடியாது. ஒரு மாதிரி அதாவது பதத்து போன அப்பளம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சட்டுன்னு நம்ம வந்து அதை உடைக்க முடியாது. ஆனால் ஒரு வேக்காடு வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு வேக்காடு வெந்ததுக்கப்புறமா அதை உடச்சி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முறுக்கும் நல்லா புழிஞ்சு வேக வச்சு எடுத்தாச்சு. அதனால் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு முறுக்கு மட்டும் ஜஸ்ட்டு கொஞ்சம் முழுசாகவே பண்ணி வச்சுருக்கேன். இதில் டிஸ்பிளேயில் இருக்கும் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சு நம்ம உடச்சி விடுறதுனால சொன்னேன். ஏற்கனவே சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புழியும் போதே பட்டு பட்டுன்னு அதில் உடஞ்சி விழுந்துடும். அப்படி விடலைன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன முறுக்குகளை அழகாக நீங்கள் புழிஞ்சு கூட வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே இந்த மாதிரி முழுசாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு இல்லையா, அதுலேயாவது அல்லது ஒரு மனையில் எதுலையாவது அழகாக சின்ன சின்னதாக புழிஞ்சிட்டு ஒரு கரண்டியால் தோசை கரண்டியால் எடுத்து எடுத்து எண்ணெயில் போட்டு அந்த சின்ன முறுக்குகளாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாக பட்டர் முறுக்குங்கிற போது அது நொறுங்கி அதை சின்ன சின்ன துண்டுகள் அந்த ஒரு அங்குல துண்டுகளாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம அதை உடச்சி விட்டு சீக்கிரம் வெந்துடும் வேறங்கிறதுனால அதை நம்ம உடச்சி விட்டுருந்தோம். விருப்பப்பட்டவங்க இதை சின்ன சின்ன முறுக்குகளாக கூட நீங்கள் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா இந்த பசங்க முறுக்கும் இந்த பட்டர் முறுக்கும் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சேவரியாக மட்டும், அதாவது சாதாரணமாக சாப்பிட்ற தின்பண்டங்களாக உபயோகப்படுத்தாமல் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே நல்லா பொருந்தும். அது மட்டும் இல்லை, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இதனோட கரகரப்பு அந்த வாசனைக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் சேர்த்துருக்கிற இந்த சீரகமும் சரி, நம்ம பசங்க முறுக்கில் சேர்த்து இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரண சக்தியும் அதிகப்படுத்தும். அதனால் நெஞ்சு கரைச்சல் இல்லாமல் இருக்கும். கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்த இந்த பசலை முறுக்கு, அடுத்தது பட்டர் முறுக்கு, ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன ரீகேப். இப்போ இந்த பசலை முறுக்குக்கு பசலைக்கீரையை கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த கீரையோட கூட பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டுத்தையும் நல்லா விழுதாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் அரிசி மாவு, கடலை மாவு, வறுத்தரைச்ச உளுத்த மாவு, அதோட கூட கொஞ்சம் உப்பு, எண்ணெய் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி லேசாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் முறுக்கா காயிற எண்ணெயில் பொரிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா பசலை முறுக்கு தயார். இது அடுத்தது பார்க்குறது பட்டர் முறுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு நல்லா குழச்சிட்டு அதோட உப்பு, பெருங்காயத்தூள், சீரகத்தூள், அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு இதையும் சேர்த்துடணும். தண்ணியும் தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டு காயிற எண்ணெயில் முறுக்கு குழலில் நிரப்பி முறுக்கு நல்லா புழிஞ்சு விட்டு உடச்சி விட்டு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா பட்டர் முறுக்கும் தயார். இன்னைக்கு பார்த்த இந்த 2 முறுக்குமே ஒன்று பாரம்பரியமானது. இந்த பாரம்பரியத்துலேருந்து சின்னதாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்து நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சி அழகான ஒரு பச்சை கலரோட பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நேரில் எல்லாருக்குமே இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிச்சிற நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.